ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நாங்க எங்களோட ரூட்டட் ஜர்னியோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா வெட்பாலை லோஷன லான்ச் பண்ணணும்னு நெனைக்கும்போது, உண்மையாவே நெறைய கன்ஃப்யூஷன்ஸ். இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு தேவைப்படுமா? இது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு எங்களுக்குள்ளார நெறைய டவுட்ஸ் இருந்தது. அப்ராட்ல உள்ள பீப்பிள்க்கு டியூ டூ என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஜெனடிக்ஸ் அண்ட் மெலனின் கான்டென்ட் கம்மியா இருக்குது. இதனால அவங்களுக்கு சோரியாசிஸ், எக்ஸிமா, விட்லிகோ, ரோசேஷியா இந்த மாதிரியான ஸ்கின் டிசீசஸ் ரொம்ப காமன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஊர்லயும் இந்த மாதிரியான ஸ்கின் கண்டிஷன்ஸ் ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு அப்படிங்கிறது நாங்க இந்த ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணும்போது, நீங்க குடுத்த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்ல தான் எங்களுக்கே தெரிஞ்சது. மெடிக்கலா நம்ம பார்க்கும்போது சோரியாசிஸ், எக்ஸிமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ இம்யூன் ஸ்கின் கண்டிஷன்ஸ். அதாவது உங்களோட ஓன் பாடி செல்ஸே உங்களுடைய ஓன் இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்றது தான் ஆட்டோ இம்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இந்த வெட்பாலை லோஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? அப்படிங்கிற டவுட்ஸ் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா வரும். அப்போ நீங்க யோசிக்கலாம், இவ்ளோ ப்ரிவலன்ட்டா இருக்க இந்த கண்டிஷன், ஒரு கிரீம் போடுறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? ஆக்சுவலி மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மெடிசின் எடுக்கிறதுல நெறைய ரூட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் ரூட், இன்ட்ராவீனஸ், இன்ட்ராமஸ்குலர் அண்ட் டாபிக்கல் ரூட். அதாவது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ப்ரூவன் மெடிக்கல் ரூட்ஸ் தான். அண்ட் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் சஜஸ்டிங் வெட்பாலை எந்த அளவுக்கு சோரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸை பெர்மனெண்ட்டாக கியூர் பண்ண முடியாது. ஆனால் உங்களுடைய எஃபெக்டிவ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நீங்கள் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்களுக்கு காமெண்ட் ஆர் டிஎம் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ.